இப்போ நம்ம ஆந்திராவில் நடக்கக்கூடிய விதை திருவிழாவில் இருக்கிறோம். இந்த விதை திருவிழா எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா மாநிலம் கர்னூல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நந்தியாலங்கக்கூடிய பகுதியில் தான் நடக்குது. இங்கே காமதேனு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த விதை திருவிழா ஒருங்கிணைக்கிறாங்க. இங்கே 60க்கும் மேற்பட்ட விற்பனை அரங்குகள் வந்திருக்கு. எல்லாமே இயற்கை விளைபொருட்கள். இந்த அரங்குகள் குறித்து இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இங்கே என்ன மாதிரியான விவசாய முறைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன விளைபொருட்கள்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். கவர்மெண்ட் ஸ்டால் APCNF அக்ரிகல்ச்சரல் நேச்சுரல் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இதில் வெண்டைக்காய், கீரை, புளிச்சக்கீரை இதெல்லாமே இடம்பெற்றிருக்கு. இயற்கையில் விளைஞ்ச எலுமிச்சம்பழங்கள் விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க. ரஸ்தாலி வாழைப்பழம், மிளகாய்த்தூள், ரவா, மில்லட்ஸ், புளி, கடலை, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி மதிப்பு கூட்டு பொருட்களும் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. பித்தளை மற்றும் செம்பு பாத்திரங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கு. ஏன்னா பக்ருதி மில்லட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நந்தியாலாவில் வச்சுருக்கிறாங்க. இங்கே மரபு உணவுகள் சமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. உணவுகளாகவும் அதை மதிப்பு கூட்டியும் விற்பனை செஞ்சுட்ருக்கிறாங்க. ஒரு அங்காடி மாதிரியும் வச்சுருக்கிறாங்க. நேற்று இரவு இவங்களுடைய அங்காடிகளில் தான் நாங்கள் உணவு எடுத்துக்கிட்டோம். எல்லாமே பாரம்பரிய அரிசி, இயற்கையில் விளைஞ்சது, சிறுதானியங்கள், முக்கியமாக சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி உணவாக கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ராகியில் சப்பாத்தி இந்த மாதிரி ரெடிமேடாக வச்சுருக்கிறாங்க. அப்பப்போ ரெடி பண்ணியும் அவங்க ஒரு ஷாப் வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. மதிப்பு கூட்டல் மட்டும் இல்லாமல் அதை உணவுப் பொருளாகவும் மக்களுக்கு நேரடியாக கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உப்பு, தானிய ஓமம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட், மில்லட் பிஸ்கட்டு, அதிலே முறுக்கு வகைகள், ஓலப்பக்கடா வகைகள் இதெல்லாமே உணவுப் பொருளாகவும் இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், அப்புறம் அவங்க மதிப்பு கூட்டுற பொருட்கள், அவங்க உற்பத்தி பண்ணுறதை மதிப்பு கூட்டுறது எல்லாமே நேரடியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே மாதுளை, பப்பாளி, மஞ்சள் தூள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஹெர்பல்ஸ் ஃபுல்லாக அந்த தைலம் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இதில் இது ரொம்ப முக்கியமான இலை, பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதை விளக்கு திரி இலை அப்படின்னு சொல்லுவோம். இதை திரித்து எரித்தோம் அப்படின்னா பச்சை இலை எரியும். ஸோ நம்ம பூச்சி விரட்டி செய்கிறதுக்கு இயற்கை விவசாயத்தில் மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும். இந்த இலையை எதுவுமே பண்ண தேவையில்லை, நல்லா உருட்டி எரிச்சோன்னா போகும். இப்போ இதிலிருந்து இவங்க மூலிகை பொருட்களாக தைலங்கள் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதிலிருந்து இவங்க ஸ்டால் போகிறதுக்காக வந்திருக்கிறாங்க. பொன்னை பகுதியில் இருந்து வேலூர் பக்கத்தில் இயற்கை வெல்லம், அதாவது நாட்டு சர்க்கரை, அதை வெல்லமாக வச்சுருக்கிறாங்க. ரத்தசாலி அரிசி, தையல் இலை, மந்தார இலையை தச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அட்டை, முன்னாடி மந்தார இலை, அந்த இலையை தச்சு இதில் தான் உணவு. பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாயை குறித்து நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா, ஊறுகாய் அப்படின்னா பொதுவாக அதை நம்ம சூடு பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு கெட்டு போகாமல் வச்சுருப்போம். உப்பு இதெல்லாம் நிறைய சேர்த்து. இப்போ இந்த ஊறுகாய் மாங்காயிலே இது ஒரு ஆகக்காயின்னு சொன்னாங்க. ஃபுல்லாக பச்சை எண்ணெய், அதில் சேர்த்துருக்கக்கூடிய அனைத்து பொருளுமே ப்ராசஸ் பண்ணாதது, பச்சையாக அப்படியே சேர்த்து அதை ஊறுகாயாக வச்சுருக்கிறாங்க. இயற்கையாக விளைஞ்ச மாங்காயில் ஊறுகாய். கிட்டத்தட்ட இது ஒரு 7 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் கெட்டு போகலை, நல்லா இருக்குது, சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்களா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரையும் நம்ம வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாமே இயற்கையாக விளைஞ்ச அரிசி வகைகள். இவர் தான் அண்ணன் தனஞ்சய விதைகள், அப்புறம் மர விதைகள் இங்கே நிறைய இவர் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா யானை குளிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய விதை, ஒரு கொடி தாவரம் பெருசாக இருக்கும், அதோடைய விதை. பிரண்டை, தக்காளி, மரத்தொவரை, அவரை, சூரியகாந்தி, கனு அவரை, மர விதைகள், மூலிகை மர விதைகள் எல்லாமே இங்கே இடம்பெற்றிருக்கு. இது ஒரு வகையான சொரக்காய். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்துருக்க முடியும். சரக்கொன்றை மரத்தோட காய். இந்த காயில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடியதை நம்ம காஃபி மாதிரி, ஜூஸ் மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டு சாக்லேட் ஃப்ளேவராக இருக்கும். சரக்கொன்றை மஞ்சள் கலரில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. மாட்டு சாணம், அதிலிருந்து ஊதுபத்தி, சாம்பிராணி இந்த மாதிரியான உபப்பொருட்கள் தயாரித்து திருநீர், நெய் இதுவுமே நமக்கு விற்பனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே என்ன நாட்டு மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கோல். இங்கே ஆந்திரா உள்ளே வந்தோடனே நிறைய ஓங்கோல் நாட்டு மாடுகளை பார்க்க முடியும். அதை இங்கே வளர்த்து அதிலிருந்து உபப்பொருட்கள் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறாங்க.
పోయినప్పుడు నేను తీసుకొస్తాను. ஆந்திரா குண்டூர்லேருந்து ஒரு விவசாயி காய்கறி விதைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க, நாட்டு காய்கறி விதைகள். இந்த விதை பாவக்காய் குடும்பத்தை சேர்ந்தது. இங்கே ஆக்காக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பழுப்பாகல் மாதிரி இருக்கும் காய். நாட்டு மாடுகளுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் அதில் இருக்கக்கூடிய உபப்பொருட்களும் இதுனா காங்கிரேஜ், தார்பாக்கர், பர்கூர், ஓங்கோல், இதான் இங்கே ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாடு ஓங்கோல். கிர்ரு சாணத்திலிருந்து செய்யக்கூடிய பொருட்கள். போபால், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, ராஜஸ்தான் நாட்டுடைய பல பாகத்துலேயும் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மாட்டு சாணத்தை மதிப்பு கூட்டி அங்கே ஆந்திராவில் விற்பனை செய்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. நாதன் அப்படின்னு சொல்லிட்டு திருநூறு, குங்குமம், அதிலே நிறைய ஊதுபத்தி எல்லாமே நாட்டு மாட்டு சாணத்தில் பண்ணது. இங்கே நாற்று பண்ணைகளும் இடம்பெற்றிருக்கு. பூக்கள், பூச்செடிகள், குரோட்டான்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குறது, இன்டோர் அவுட்டோர், இதெல்லாமே இங்கே இடம்பெற்றிருக்குது. மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, அழகு செடிகளும் இங்கே இந்த விதை திருவிழாவில் இடம்பெற்றிருக்கு. அதுலேருந்து வந்திருக்கிறாங்க. இங்கே பூ நாற்றுகள், இங்கே பர்பிள் கலர், ஆரஞ்சு கலரில் பூக்கக்கூடியது, ரெட் கலர், ஒயிட் கலர், அப்புறம் காய்கறி விதைகள் தெலுங்கானாவிலேருந்து, நெய், அப்புறம் எண்ணெய்கள், இதுவுமே கூட சஞ்சீவினி அப்படிங்கிற பிராண்டில் இடம்பெற்றிருக்குது. கடலை, காய்கறி விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8லேருந்து 10 ஸ்டால் காய்கறி விதைகள் மட்டுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. காய்கறி விதைகளை நம்பி இவ்வளோ பேர் உற்பத்தி பண்ணி கொண்டுட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். மாவட்டந்தோறும் இந்த மாதிரி விதை திருவிழாக்கள் நடக்கணும், மாநிலங்கள் தோறும் நடக்கணும். அங்கங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இது பார்த்திங்கன்னா மரப்பொருட்கள் மசாஜ் பண்ணுறதுக்குள்ள ஃபார்மர் ஒரு 15க்கும் மேற்பட்ட காய்கறி விதைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து சொரக்காயிலே ஒரு வகையான வெரைட்டி. ఆవు కన్నా ప్రమాదకరమైంది, ఆవు కన్నా ప్రమాదకరమైంది ఉంటుందా? ఉంటుంది కదా. దానికన్నా ప్రమాదకరమైంది ఆటిజం. ఎందుకంటే రోజు చావే. ఆ పిల్లోని పెంచటంలో నరక యాతన పడతారు తల్లిదండ్రులు. ఆ తెలిసిన మిత్రులు